ரசூலுல்லாஹ் எந்த ஈமான பாதுகாப்பதற்காக, அந்த ஈமான உள்ளங்கள் ஆணித்தரமாக விதைப்பதற்காக போராடினாங்களோ 13 வருடங்களுங்க. அந்த மக்கால் எடுத்து பாருங்க, காஃபிர்கள் வருகிறார்கள், ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு வருகிறார்கள். நாம் வணங்கக்கூடிய கடவுள்களை நீங்கள் ஒரு வருடம் வணங்குங்க, உங்களுடைய அல்லாஹ்வை நாம் ஒரு வருடம் வணங்குகிறோம், ஒரு சமாதான ஒப்பந்தம் நமக்குள்ள போட்டுக்கொள்ளும்னு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ் எப்படி இறக்குறான் தெரியும் வசனத்தை? குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே சொல்லுங்கள் காஃபிர்களே, நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன். எந்த நிலையில் தெரியுமா சொல்றாங்க? அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள், உதைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பல நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கூட கொள்கையை விடுவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னா, கொள்கையில உறுதியை கடைபிடிக்க வேண்டும் என்றா, கொள்கையை அங்க நிலைநாட்ட முடியாவிட்டால் கொள்கையில் விடுவது, அந்த இடத்தை விட்டு பயணிக்க வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். கொள்கையை உங்களுக்கு நிலைநாட்ட முடியாதா, கொள்கையில் விடுவது, அந்த இடத்தை விட்டு நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற மார்க்கம் இஸ்லாம். கொள்கைக்காக உயிரை விட வேண்டும் என்று சொல்கின்ற மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், லா துஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ இன் குத்திஅத் அவ் ஹுர்ரிக்த், நீர் கொல்லப்படலாம், நெருப்பிலிட்டு எரிக்கப்படலாம், ஆனால் ஷிர்க் செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள்.